இன்னைக்கு பார்க்க போகிறது ட்விஸ்ட் இருக்கிற ஃபன் இருக்க ஏன் அடங்குய்யால குடும்பமாடா இது அப்படின்னு தோண வைக்கிற படம் தான் பார்க்க போகிறோம். கணவன் மனைவிக்கு சண்டை வந்தால் கோர்ட்டுக்கு போகணுங்க, அதை விட்டு கொலை பண்ண நினைக்கக்கூடாது. அதைத்தான் இதில் பண்ண போகிறாங்க. வாங்க எப்படி தான் பிளானை போட்டு என்னெல்லாம் செஞ்சு முடிச்சாங்கிறத பார்த்துருவோமா. படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ இருக்கிறாரு. இவர் இப்போ ஆட் ஷூட்டை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாவம் எடுக்க ஆசைப்பட்டது என்னமோ படத்தை தான், ஆனால் படுபாவங்க யாரும் சான்ஸ் தரலையே, அதனால் பிடிக்காத ஆட்னாலும் வேறு வழி இல்லாமல் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நம்ம மொபைல் விளம்பரத்தில் நம்ம மொபைலை கொஞ்சம் தூக்கி பிடிச்சா இன்னும் நல்லாயிருக்கும், ஒன்ஸ் மோர் போவோமா? ஏன்டா ஆட்லேயும் 1000 நோட்டை சொல்கிறீங்களேன்னு கடுப்பாகவும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட வேலை பார்க்குற பிள்ளைகிட்ட, இந்த வாரம் எங்களுக்கு சொந்தமான இடத்துக்கு லேக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே போக போகிறோம், அதுக்காக பிளான் பண்ணுறோம் தெரியுமா? அதை ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற? இல்லை என் பொண்டாட்டிக்கு மலை மேலே ஏறுறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு எப்போ பார்த்தாலும் அது டென்ஷன் ஆகுங்க. ஏமா ரிஸ்க்கை நான் ரஸ்க்கு மாதிரி சாப்பிடுவேன்னு நினச்சி ஓவராக சீனை போட்டு மலை மேலே ஏறாத, ஒரேடியாக போய் சேர்ந்துருவோமா அப்படின்னு கீழவா நான் கத்திக்கிட்டு இருப்பேன். அதை காதுலேயே போட்டுக்காம அவள் மலை மேலே ஏறதே வேலையாக பார்த்துக்கிட்டு இருப்பா. சரி இந்த வீக் நாங்கள் வெளியே போகிறோம், அதை உங்ககிட்ட சொல்லிவிட்டு அப்படியே போகலாமேன்னு ஆசைப்பட்டோம்னு நம்மளால் சொல்லிட்டு போகிறா. அப்படி சார் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா பண்ணுறாரு? அதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்குது, அது தெரிய வரும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ காரில் ஏறி உள்ளே உட்காந்ததும் அங்கே சைடில் பார்த்தா கத்தி கயிறுன்னு எல்லாம் போட்டு தள்ளக்கூடிய மொத்த பொருட்களும் இருக்குது. இப்போ கால் பண்ணி, டேய் எல்லாம் ரெடியாக இருக்குல்ல, சொதப்பவே கூடாது, நம்ம பிளான் பக்காவாக இருக்கணும், நாளைக்கு ஒழுங்காக மதியானம் வந்து சேரு, இந்த பிளானில் எந்த சொதப்பலும் இருக்கக்கூடாதுன்னு கிளியராக பிளான் போட்டு வச்சுவிட்டாரு. அதனால தான் நம்ம ஆள் எல்லாருக்கிட்டையும், நானும் லிசாவும் வீக்கெண்டு லேக்கு கிட்டே இருக்கிற இடத்துக்கு போகிறோம், இந்த வீக்கெண்டு இங்கே தான் போகிறோம், அங்கே தான் போகிறோம், அவள் மலை மேலே ஏற ஆசைப்பட்றா இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அன்னைக்கு காலையில் 6 மணி இந்த ஸ்டோரி மாதிரி தான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே லிசா கதையை, மலை மேலே ஏற போகிற கதையை இந்த வாட்டி அவர் சொல்கிறதோ உங்கள் அப்பா கிட்டேயே. ஏன்டா இப்போ என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, என்ன காசு வேணுமா, அதுக்காக தான் வந்து பிட்ட போட்டுக்கிட்டு இருக்கேன்? இல்லைப்பா, இருக்கிறத சொன்னேன், நாங்கள் போக போகிறோம், அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போகலாமேன்னு. ஏன்னா எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு அவள் போய் சேர்ந்தான்னா, நான் அப்போவே சொன்னேங்க மலை மேலே ஏறாதுன்னு, போய் சேர்ந்து விட்டா பார்த்தீங்களா அப்படின்னு விட்ட போட்டு சமாளிக்கலாம்ல. அதுக்காக தான் நம்மளால் முன்கூட்டியே சொல்லி வச்சிடறாரு. இங்கே இவங்க அப்பாவுக்கு இவரை பார்த்தாலே பிடிக்கல. ஏன்னா டேய் வாழ்க்கையில் உருப்படாத ஒருத்தனாக இருக்கிறியே, இன்னுமே காசு சேர்க்காம இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறியேன்னு சொல்லி இவரை பார்த்தாலே எரிஞ்செறிஞ்சு விழுந்துகிட்டு இருப்பார். இப்போ 2 பேருமே கிளம்பியாச்சு. இனிமே தான் பஞ்சாயத்தே ஆரம்பமாக போகுது. நம்மால் போட்டுத்தில் தான் ஆசைப்படுறாரு, ஆனால் லைட்டாக பாசமும் இருக்குது இல்லை. ஸ்நாக்ஸை சாப்பிட்றாத, அங்கே உனக்காக ஸ்பெஷலாக டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், அது வேற சாப்பிட்ணும், அதனால் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடு. இங்கே ஹீரோயினுக்கும், அடரா பாசக்கார புருஷனாக இருக்கிறானே, சரி உங்கள் அப்பா எப்படி இருக்கிறாரு? அவருக்கு என்ன, நான் போனாலே சுட தண்ணி காலில் ஊற்றின மாதிரி எரிஞ்சு விழுறாரு. இங்கே ஹீரோயினுக்கு ஆக்சுவலாக ஹீரோயின் ஆகணும்னு ஆசை, ஆனால் படத்தில் பெருசாக சான்ஸ் கிடைக்கல. அதனால் இப்போதைக்கு இந்த தேட்டர் பிளே, இந்த நாடகங்கள் இதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான அடுத்த ஸ்கிரிப்டை தான் அவங்க அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டு வராங்க. ஓ புது நாடகமா? ஆமாம், ஆனால் சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. டேரக்டர் கொஞ்சம் திமிரு பிடிச்சவன். விடு டேரக்டரோட வேலையே அதானே. அவன் வெறும் தேட்டர் டேரக்டர் தான், அவனுக்கு ஒன்றும் இதெல்லாம் தெரியாது. ஆமாம் எதுக்கு இப்போ இதை என்கிட்ட சொல்கிற, என்ன சொல்ல வர அப்படின்னு இப்போ 2 பேருக்குள்ள தேவையில்லாமல் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன சொல்ல வர, படத்தை டைரக்ட் பண்ணுறவங்களாம் வேஸ்ட்டுன்னா, நான் அப்படி சொல்ல வரவே இல்லையே. ஓ அப்போ நான் டைரக்ட் பண்ணுற படம் மட்டும்தான் வேஸ்ட்டு. டேய் நீ எப்படா டைரக்ட் பண்ண? நீ டைரக்ட் பண்ணது ஒரே ஒரு படம், அதுவும் 8 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் டேரக்ட்னு நீ தான் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கேன்னு ஒய்ஃபும் ஒரு பிட்டை போடவும். ஆமாம் மேடம் அப்படியே நடித்து அறுத்து தள்ளிடுவீங்க. வாட்டர்மெலான் ஸ்டார் அளவுக்கு நடிப்பை வச்சுக்கிட்டு அப்படியே ஆஸ்கார் வாங்க துடிக்கிற மாதிரி ஓவராக ஆட்டம் போடுறிய. இப்போ புரியுதா? சம்பந்தமே இல்லாமல் சண்டை ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே வெட்டுக்குத்து வரைக்கும் போகும். அப்படியே சமாதானமாகி அங்கே டின்னருக்கு நம்மளுக்கு காதல் மூடல, பாத்தியா உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, நல்லா தான் இருக்கு. என்ன நல்லா தான் இருக்கா? உனக்கு இது பிடிக்குமேன்னு சொல்லி நான் அங்கேருந்து ஆர்டர் பண்ணி இந்த பெப்பரை வர வச்சு உனக்காக பண்ணேன். ஆமாம் இது எனக்கு பிடிக்கும்னு நான் உங்ககிட்ட எங்கே சொன்னேன்? இல்லை ஹோட்டலுக்கு போனாலும் எப்போ ஆர்டர் பண்ணாலும் இதுதானே சாப்பிடுவேன். ஏண்டா எப்போ ஆர்டர் பண்ணாலும் இதுதான் சாப்பிடுவேன்னா இதுதான் ஃபேவரட் ஃபுட்னு நினச்சிட்டியா? இதுலேயே தெரியுது புரிஞ்சு வச்சிருக்கிற ரச்சனை என்னன்னு. மறுபடியும் ரவுண்டு 2 ஆரம்பம். காரில் வந்தா பிரச்சனை, சாப்பிட உட்காந்தா பிரச்சனை, அதுக்கப்புறம் விளையாட உட்காந்தா அதுவும் விலங்கமாக ஆகுது. இதுலேயே தெரிய வேணாமா, 10 பொருத்தம் இல்லை, ஒன்று கூட இவங்களுக்கு ஒழுங்காகவே இல்லை. இப்போதான் சார் பிளானை பக்காவாக நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாரு. நம்மால் அங்கே கடந்த பெரிய கல்லை தூக்கிட்டாரு, போட்லேயும் அதை வச்சு விட்டாரு. ஸோ போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு கல்லை கட்டி அப்படியே இறக்கி விட்றது தான் பிளானு. கத்தி டேப்பு கயிறுன்னு எல்லாம் ப்ரொஃபஷனல் கொலகாரனையே மிஞ்ச அளவுக்கு நம்மளால் அப்படியே மாறிவிட்டார். ஃபர்ஸ்ட் மயக்கம் மருந்து கொடுக்கணும், அவளை மயக்கம் கூட வைக்கணும், போட்டில் கூட்டிட்டு போயிட்டு மொத்தமாக போட்டு தரணும் இப்படின்னு தெளிவாக பிளானை போட்டு அதை நிறைவேற்ற அப்படியே கிட்ட வராரு. இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அங்கே லீசா இவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்டையே கொடுக்குறா. ஷாக் அடிச்சு நம்மளால் மயக்கமே போட்டுவிட்டாரு. இப்போ இவரை கட்டி வச்சு சர்ப்ரைஸ் சார் கண்ணு முழிங்க பிளானாடா போடுறடே அப்படின்னு சொல்லி இவர் டென்ஷன் ஆகிறா. என்ன சார் இது மயக்கம் மருந்தா? இல்லை வீடு கிளீன் பண்ணுறதுக்காக வாங்கினது. ஓ இந்த கத்தி கயிறு அதெல்லாம் எதுக்கு, வீட்டுக்கு வெள்ளை அடிக்கவா? நம்ம ஹீரோ போல கத்தி கயிறு கல்லுன்னு மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி வாங்காம ஹீரோயின் பண்ணது ஒரே ஒன்று தான். வேற ஒரே ஒரு துப்பாக்கி வேணும் தான், டுமில்னு ஒன்று தூட போகிறேன், அவ்வளோதான் கதையை முடிக்க போகிறேன், இதுதான்டா என் பிளான் அப்படின்னு ஹீரோயின் தெளிவாக இருக்கிறாங்க.
உன் பிளான் எல்லாம் எனக்கு தெரியும்டா. மயக்கம் போட வச்சு அப்படியே போட்டில் கூட்டின்னு போயிட்டு என்னை கல்லை கட்டி இறக்கி விட போகிறேன், அப்படியே நீ எஸ்கேப் ஆக போகிற, அதுதானே பிளானு? சரி எல்லாம் ஓகே, ஆமாம் இது எதுக்கு வச்சிருக்கிற? அப்படியே போட்டால் மேந்து வந்துருவல்ல, அதை தான் கையை கலந்து கறக்கறன்னு காய்கறி வெட்டுற மாதிரி வெட்டி அப்படியே பீஸ் பீஸாக போடலான்றது தான் என்னுடைய பிளான். டேரக்டர் டச் இருக்கணும்ல. சரி என்னை கொலை பண்ணுற அளவுக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன், அதை முதல்ல சொல்கிறா. நீ இன்னொருத்தவங்க கூட என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? அந்த பார்ட்டியில் நானும் இருந்தேன்டி. புருஷங்காரனை வச்சுக்கிட்டே பார்த்தியா, நீ பார்த்த வேலை என்னன்றது உனக்கே தெரியும்ல. அந்த டேடியோ கூட தானே ஜல்சா பண்ணிக்கிட்டு இருந்த, அது எனக்கு தெரியாதாடி? ஏண்டா நமக்குள்ளே நாம க்ளோஸ் ஆனது எல்லாம் நடந்தே 2 வருஷம் ஆச்சு. நமக்குள்ளே ஒன்றுமே முதல்ல செட்டும் ஆகலை. அதனால் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படி இப்படி இருந்தால் அதுக்குன்னு ஸ்டேட்டாக கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுவல்ல. இங்கே தான் 2 பேருடைய பிரச்சனையை கிளியராக சொல்லுவாங்க. இங்கே பாரு, நீ எப்போ பார்த்தாலும் என்னை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிற, என்னை ஒரு ஆளாகவே மதிக்கிறதில்ல, என்னமோ நான் தோத்தவ மாதிரியே என்னை ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிற. நான் ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ண நினச்சேன், நீ எங்கள் அம்மா மாதிரி என்னையே திட்டிக்கிட்டே இருக்கிற. அதே தாண்டா எங்கேயும் என்னை பார்த்துக்கிற புருஷனா நீ வேணும்னு தான் நினச்சேன். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கிற. குழந்தை கூட பரவாயில்லடா, அது கூட கொஞ்சமாச்சும் மெச்சூரிட்டியோடு நடந்துக்கிண்டா. ஆனால் உனக்குலாம் சத்தியமாக சுட்டு போட்டாலும் வராதுடா. ஒரு ப்ராப்ளம் கூட ஃபேஸ் பண்ண துப்பில் உன்னை கொள்றது எனக்கு ஒன்றும் தப்பே இல்லைடா. சரிங்க மேடம், என் பிளான்லாம் கேட்டிங்கல்ல, உங்கள் பிளான் என்னன்னு சொல்லுங்களேன். இங்கே நம்மளால எல்லாருக்கிட்டையும் அவன் மலை மேலே ஏற போறா, மலை மேலே ஏற போறா, ரிஸ்க் எடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்ல. ஹீரோயின் போட்டிருக்கிற பிட் என்னன்னா, அவருக்கு ஹண்டிங்னா ரொம்ப பிடிக்கும், அவர் வேட்டைக்காரனா மாறிடுவார். அந்த இடத்துக்கு போனா வேட்டையாடுறேன்னு கிளம்புவார். எனக்கு கண்ணுனாலே ஆகாதுங்க, அவர் தான் துப்பாக்கி தூக்கின்னு சுற்றுவார். ஸோ நீ துப்பாக்கி தூக்கின்னு சுட போயிருக்கிற, அப்போ ஏதோ ஒன்று கடிச்சு உன்னை அப்படியே தலையவே பிச்சு போட்டுருச்சு. அவ்வளோதான் என்னுடைய ஐடியா, பிளான் எல்லாமே சிம்பிள்ரா. ஸோ ஹண்டிங்க்கு ஆசைப்பட்டு அப்படியே போய் சேர்ந்துட்டாருன்னு கதை கட்டலான்றது தான் என்னுடைய பிளானு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது டக்குன்னு ஹென்றி பயப்புள்ள வரவும் இவள் பயந்து விட்டா. கிளீனிங் வேலை முடிஞ்சுது, இன்னும் சில வேலைகள் தான் இருக்குது, அதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இவன் யாருன்னு தெரியுமா? ஹென்றி, என் புருஷனோட ஃப்ரெண்டு தான். ஆனால் இவன் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காண்டி, என் புருஷன் தான் இவனை வெளியே எடுத்து இப்போ வேலைக்காக வச்சிருக்கிறாருன்னு இந்த விஷயத்தெல்லாம் அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறா. அவள் ஃப்ரெண்டு வெளியே போகும்போது டேனை பார்த்ததும் ஹாப்பி ஹண்டிங், நல்லா வேட்டையாடுப்பான்னு சொல்லிட்டு போகிறா. எது வேட்டையா? நான் என்னடி வேட்டையாட போகிறேன்னு அவனுக்கு எதுவுமே புரியல. ஸோ இவன் வேட்டைக்காரனாக மாற போகிறான் இப்படின்னு விட்டை போட்டு தான் இவனை கூட்டிகிட்டு வந்துருக்கிறா. அங்கே விட்டும் போட்டு வச்சுட்டா. ஸோ துப்பாக்கி தூக்கின்னு வேட்டையாட போகிறான். அந்த சமயத்தில் இவனையே விலங்குகள் வேட்டையாடிச்சுங்கிறது தான் கதை. இதே உன் பிளானே வெறும் எனக்கு கொள்றது தானா? கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருக்காடா உனக்கு? ஆமாம் சார், என் கூட ரொமான்ஸ் பண்ண தான் இங்கே கூப்பிட்டு வந்தீங்கல்ல, நீயும் கொலை பண்ண தானா வந்த? நானாச்சு கடைசியாக உனக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுத்து அப்படியே அன்பாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் போட்டு தள்ளலாம்னு போனேன். அப்படிதாச்சும் நீ ஒன்றாச்சு பண்ணியாடி. இப்போ இவங்க பிளான் நடந்தால் 2 பேரும் என்னெல்லாம் ஆக்டிங் போடுவாங்கங்கிறத சின்னதாக பர்ஃபார்ம் பண்ணி காட்டுவாங்க. ஐயோ என் புருஷனுக்கு ரத்தம் மொத்தமாக போகுது, காப்பாற்ற யாராச்சும் வாங்கலை அப்படின்னு இவ ஒரு பக்கம் ஒப்பாரி வைக்க, ஐயோ லிசா என்னை விட்டு போயிட்டியே போகக்கூடிய வயசா உனக்கு அப்படின்னு இவர் ஒரு பக்கம் வெறுப்பேத்த. இப்படி 2 பேரும் இந்த பிளான் நடந்திருந்தா எப்படிலாம் இருந்திருக்கும்னு வேற பர்ஃபார்ம் பண்ணி வேற காட்டுவாங்க. இப்போ நம்மளால தான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறாருல, மத்தியானம் ஒழுங்காக வந்து சரி நம்ம பிளானில் எதுவும் சொதப்பக்கூடாதுன்னு. அவன் நம்ம ஹென்றி பின்னாடி வந்து நிற்கவும், இப்போ உன்னை போட்டு தள்ள வேண்டிய டைம் வந்துருச்சுடோய் அப்படின்னு லீசா துப்பாக்கி தூக்க, இது துப்பாக்கிக்கான நேரம் இல்லடி, சுத்திக்கான நேரம். துப்பாக்கிக்கான நேரம் இல்லை, சுத்திக்கான நேரம். இவன் சொல்றது ஹென்றிக்கு, டேய் சுத்தி எடுத்து அவள் தலையில் அடிடா அப்படின்னு. அதை அவன் புரிஞ்சிக்காம அப்படியே சலமாரியே நிற்கிறான். சுத்திக்கான நேரம் அப்படின்னு சொல்லி முடிச்சதும் வேற வழியே இல்லாமல் ஒரே அடியாக அடிச்சு அவளை மயக்கம் போட வச்சாச்சு. 5 நாள் முன்னாடியே இவங்க போட்ட பிளான் என்னென்னா, இந்த பாரு அவளை போட்டு தள்ளனா இன்சூரன்ஸ் பணம் வரும், அதில் பாதி பிரிச்சுக்கலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ ஒழுங்காக பத்திரத்தில் எழுதி கொடுத்துரு, அப்போ தான் நான் நம்புவேன். ஃப்ரெண்டாக இருந்தாலும் வேலைன்னு வந்துட்டா நம்ம தெளிவாக இருக்கணும்ல. ஏண்டா நீ முட்டாளா இல்லை முட்டாள் மாதிரி நடிக்கிறியாடா? என் பொண்டாட்டியை போட்டு தள்ள போகிறேன், அது மூலிமா வரப்போகிற இன்சூரன்ஸை பாதி பிரிச்சிக்க போகிறோம்னு பத்திரத்தில் எழுதி வேறு சைன் வாங்க போறியா? யாரா நீ? உன்னை வச்சு ஒரு கொலை கூட பண்ண முடியாதரா, வந்து சேர்றா, வந்து பிளானை ஒழுங்காக பண்ணுறா, பாதி கொடுத்து தொலைறேன்டா அப்படின்னு நம்மளால் சொல்லிட்டு வந்துருக்குற. அப்படி அவனும் ஒரு மாதிரி குழந்தைத்தனமான கொலைக்காரன் தான். இப்போ இவளை கட்டி போட்டாச்சு. என்னம்மா கண்ணு, நம்ம பிளான் எப்படி ஓவரா ஆட்டம் போட்டியே இப்படி கட்டி போட்டாச்சா? அதான பார்த்தேன், நீ தனியாக பண்ணி அப்படியே கிழிச்சுட்டாலும் இதுக்கும் துணைக்கு ஆளை கூட்டு வந்துருக்கிற. பொண்டாட்டியை போட்டுத்தல கூட துப்பு இல்லை, நீலாம் ஆம்பளையாடான்னு அவன் இன்னும் லெஃப்ட் ரைட்டு வாங்குறான். சரி என்னை கொல்ற அளவுக்கு போனியே, ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லு. உன் புருஷனை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு நியாயமான ஒரு காரணம் சொல்றீ. உன்னை குழப்பின காரணமாடா இருறா, மொத்தமாக லிஸ்ட்டு போடுறேன். என்னை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன், நீ வீக்கானவன், கேவலமானவன், சந்தேகப்படுறவன், என்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ண வேறு பார்க்குறேன், நடிகையே ஆகக்கூடாதுன்னு மொத்தமாக என்னை லாக் பண்ண நினைக்கிறேன். இப்படி எல்லாமே இருக்குது. உன்னை நான் டைவர்ஸ் பண்ணலான்னு நினச்சா கூட நீ ஆல்ரெடி இருக்கிற காசெல்லாம் கரியாகி கடங்காரனா கிடக்கிற. உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டே நான் போனாலும் அந்த கடனையும் சேர்த்து நான் தான் அடைக்கணும். அதுக்கு தான் உன்னை போட்டு தள்ளிட்டா இன்சூரன்ஸ் பணத்தில் நானும் செட்டில் ஆகலாங்கிறதாண்டா பிளான்னு பச்சா சொல்கிறா. இப்போ ஹென்றி, வாவ் வாட் அ கோஇன்சிடென்ஸ்,
என்ன கோயின்சிடன்ஸு? இன்சூரன்ஸ் பணம் 2 பேரும் அதுக்காக தானே சண்டை போடுறீங்க. எது டேய், அப்போ நான் டேரியோ கூட அப்படி இப்படி இருந்ததுனால தான் என்ன போட்டு தள்ள வந்தேன் அப்படி இப்படிலாம் டைலாக் ஓட்டிய, அதெல்லாம் பொய்யாடா? நீ இன்சூரன்ஸ் பண்ணதுக்கு தான் ஆசைப்பட்டுருக்கிறியாடா? இங்கே பாரு வெறும் இன்சூரன்ஸ் காசுக்காக மட்டும் இல்லை, நீ தப்பானவ அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவனுமே சமாளிக்க ட்ரை பண்ணேன். இப்போ என்ட்ரி கிட்ட துப்பாக்கி இருக்குதா? இந்த சுச்சுவேஷனை ஹீரோயின் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, இந்த பார் நான் ஒழுங்காக உனக்கு காசு தரேன், நான் வேணா உனக்கு அதிகப்படியாக காசு தரேன், என்ன என் பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்க, என் மேலே இருக்கிற இன்சூரன்ஸ் பணம் $1 million ஆட்டாங்கோ. அப்போ இந்த விஷயத்தை என்கிட்ட ஏன்டா மறைச்ச? காசை கம்மியாக சொல்லி பாதி கொடுக்குறேன்னு வேற பாசத்தை காட்டி ஏமாத்திருக்கிறியாடா அப்படின்னு என்ட்ரி டென்ஷன் ஆகிறான். இங்கே பாரு நான் காசு அதிகமாக தரேன், இல்லை நான் அதிகமாக தரேன், என் காசு மொத்தத்தையும் தரேன்டா, என் பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பக்கம் ஆஃபரை அள்ளி கொடுக்குறா. அதுக்குள்ள என்ட்ரியின் டென்ஷன் ஆக, டேய் நீ என்னடா சொல்றது, நானே சொல்றேன்டா சொல்லி துப்பாக்கியை வாங்கி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மாலை. பெரிய கலவரமே நடக்கால, 2 பேருமே துப்பாக்கி பிடிச்சிட்டாங்க. இதில் மூஞ்சில மாற்றி மாதிரி வேற துப்பிக்கிறாங்க. நீ ஒரு துப்பு கெட்டவன், நீ ஒரு கேவலமானவன் இப்படின்னு மாறி துப்பிக்கிட்டு தெரியாமல் துப்பாக்கி அழுத்தி தொலைக்க ஹென்றி போய் சேர்ந்துட்டான். கொய்யால என்னடா புது ட்விஸ்ட்டு, ஒன்று நான் போகணும் இல்லை நீ போய் சேரணும், இதுதானே நம்ம ஸ்கிரிப்ட். இவன் ஸ்கிரிப்ட்லேயே இல்லையே, அவன் ஹெல்ப் பண்ண வந்தவன் இவன் ஏன்டா போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு என்ட்ரியை போட்டு தள்ளினதுக்கு யாருக்குமே ஒன்றும் புரியல. இது இல்லை சார், இப்போ தான் நெக்ஸ்ட் பெரிய ட்விஸ்ட்டே. இவங்க மாற்றி கத்தி துப்பாக்கின்னு அடிச்சுக்கிட்டு மாலை மேலே உடஞ்சி 3 பேர் வந்து கீழே விழுறாங்க. டேய் நீங்கள் யாரா, நீங்கள் எப்படா எங்கள் இடத்துக்கு வந்தீங்க, என்னடா நடக்குதுங்கன்னு ஒன்றுமே புரியல. இப்போ தான் இன்னொரு பிளானை ரிவீல் பண்ணுறாங்க. 3 நாளைக்கு முன்னாடி தப்பிச்சு போன 3 கைதிகள் அவங்க ஒளிஞ்சிக்கலான்னு வந்து சேர்ந்துருக்கிற இடம் தான் இது. இவங்க இப்போ வரப்போகிறாங்கனால சாப்பிட்றதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை, அதனால் சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு எல்லாமே இங்கே ரெடியாக இருக்கிறாங்க. சரி யாராச்சும் வருவாங்க, அப்போ அவங்கள போட்டு தள்ளிவிட்டு அவங்க வண்டியை தூக்கிட்டு ஓடிடலாம்னு. அப்போ தான் நம்ம ஹீரோயினும் கரெக்டாக காரில் வந்து என்ட்ரி ஆவ. டே அவசரப்படவனா யாராச்சும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டும் வரலாம், இல்லை அவங்க கேங்கே பெருசாக கூட வரலாம். நம்ம ஒளிஞ்சிப்போம், என்ன தான் நடக்குதுன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறமா இவங்க காரை தூக்கின்னு அப்படியே கிளம்புவோங்கிறது தான் பிளான். ஆக்சுவலாக இவங்க மேலே ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இவ்வளோ நடக்கிற விஷயம், இந்த கலவரம், என்ட்ரியை போட்டு தள்ளினது, இவங்க 2 பேர் என்ன மனநிலையில் இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தத்தையும் கேட்டுவிட்டாங்க. இப்போ துப்பாக்கியால் சுடவும் அதை உடச்சிக்கிட்டு வந்து விழுந்துருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தாண்டா வேணும், எதுக்கிட்ட எங்களை கட்டி போட்டுருக்கிறீங்கன்னு கேட்டா, நாங்கள் போலீஸு அன்அஃபிஷியலாக இந்த சைடில் எப்போவுமே செக் பண்ண வருவோம். அதுக்குள்ளே அந்த கேங்கோட லேடி, வெறும் செக் பண்ண தான் வருவோமா, என்ன நீ லவ் பண்ணுறல, அந்த விஷயத்தை ஏன் அவங்ககிட்ட நீ சொல்ல மாட்டேங்கிற? இந்த 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரு கிறுக்கு கூட்டம் தான். எங்களுக்கு தேவை பணம், அதை நீ கொடுத்துட்டா போகிறோம்னு ஒருத்த மட்டும்தான் தெளிவாக பேசுவான். அந்த லேடி கேரக்டர் அதுக்கு மேலே கிறுக்குத்தனமாக பேசும். இந்த கூட்டத்திலேயே ஒரே ஒருத்தன், அவன் மட்டும்தான் கொஞ்சம் தெளிவானவன். இன்னொருத்தன் பல்காக இருக்கிறானே மொட்டத்தலையன், அவன் இன்னும் குழந்தைத்தனமானவன். மேலே என் பர்ஸ் இருக்குது, எது அதில் இருக்கிற $53 தானே, அதை ஆல்ரெடி எடுத்தாச்சுரா. மேலே என்கிட்ட ஒரு $200 இருக்குது. ஏண்டி நாங்கள் என்ன ஹோட்டலில் நீங்கள் ஆர்டர் பண்ணதை எடுத்துகிட்டு வந்தோமா, டிப்ஸாக கொடுக்குறீங்க $53 $200ன்னு பெரிய அமௌண்ட்டாக லம்பாக கொடுங்கன்னா எங்களை பார்த்து உங்களுக்கு இன்னும் பயம் வரல? நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். வெறும் சமையலுக்கே பெப்பருக்கே அங்கேருந்து ஸ்பெஷலாக வர வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வசதி இருக்குது. அப்போ ஹீரோயின் இன்னும் டென்ஷன் ஆகி, அதுவா இந்த கம்முனாட்டி தான் கண்டதுக்கும் காசை கரியாக்குவான். ஆக்சுவலாக காசே இல்லைனாலும் கடன் வாங்கியாச்சும் பந்தா காட்டுவான். அதுக்குள்ளே மீண்டும் இந்த லேடி இவங்க பிளான் போடுறாங்க பேசுகிறாங்கிறதே புரிஞ்சிக்காம, எனக்கு போரடிக்குது இன்னும் நீங்கள் பேசிக்கினே இருக்கிறீங்க, வாங்க நம்ம கேம் விளையாடலாம், ஜெயிலுக்குள்ளே அப்படி தானே கேம் விளையாடுவோம், ஒரு சர்க்கிளை போடுன்னு சொல்லி சர்க்கிளை போட்டுட்டு இப்போ ஒரு கேமை விளையாட போகிறோம். அந்த சர்க்கிள்குள்ளே இந்த மொட்டைத்தலையும் கூட நீ சண்டை போடணும். அந்த சண்டையிலேருந்து சர்க்கிளை விட்டு வெளியே வந்துவிட்டேன்னு வையேன், உன்னை அவன் போடுவான், உன்னை கசமுசாவே பண்ணுவான். ஆமாப்பா இதுதான் கேமு, நீங்கள் பேசிக்கினே இருக்கிறீங்க, எனக்கு போர் அடிக்குது, வாங்க என் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சர்க்கிளை போட்டு இந்த மொட்டைத்தலையோட ரொம்ப ஆர்வமாக ஹீரோவை போட்டு அவன் டார்ச்சர் பண்ணுறான். நம்மளும் ஓங்கி 2 குத்துட்டு அந்த சர்க்கிளை விட்டு ஓடவும், தோத்துட்ட அப்போ உன்னை மொத்தமாக கசமுசா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மொட்டைத்தலையும் ரொம்ப ஆர்வமாக அவனை ஒரு வெடி பண்ணலாம்னு நினைக்க, அப்போ டக்குன்னு நிறுத்தி, ஆமாம் இங்கே இருக்கிற இந்த மூவி போஸ்டரை வச்சுருக்கிற, நான் தாங்க டேரக்டர் அதுக்கு. எது நீயா, என்னடா சொல்கிற, நல்ல படமாச்சே, இதை நாங்கள் வேறு ஜெயிலில் பார்த்தோமே. ஆமாம்மா ஜெயிலில் நாங்கள் போலீஸ் ஆஃபீஸரில், அதனால் ஸ்பெஷலாக மூவி நைட்டில் அப்போ இந்த படத்தை பார்த்தோம், நல்ல படம்டா, நீங்கள் யாரை டேரக்ட் பண்ண? ஆமாங்க நான் தாங்க டேரக்ட் பண்ணேன், டேரக்டருக்காக வச்சு என்னை மன்னிச்சு விடுங்க. அதெல்லாம் கிடையாது, விஷயம் தெரிஞ்சிருச்சு, நீ கசமசா பண்ணிக்கிறா அப்படின்னு மொட்டை பர்மிஷனை கொடுக்க, அதுக்குள்ளேயே லிசா ப்ளீஸ் காப்பாத்திரி என்ன இதெல்லாம் பண்ண போகிறாங்கடி ப்ளீஸ் ரீ. அதுக்குள்ளே அவள் ஓப்பனா, என் பேங்க்கில் இன்னும் அதிகமாக காசு இருக்குது, நான் மொத்தத்தையும் உனக்கு தரேன், என்ன நீங்கள் நாளைக்கு கூட்டிகிட்டு போ, அங்கே உனக்கு காசு எடுத்து தரேன், மொத்தத்தையும் உனக்கு கிளியர் பண்ணி விட்டுறேன், ப்ளீஸ் எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்ல, ஓகே நல்ல டீலாக இருக்குது, சரி இவங்களோட விளையாடினதெல்லாம் போகிறான், கட்டி போடுங்க, நாளைக்கு இவளை கூட்டிகிட்டு போயிட்டு காசை எடுத்துகிட்டு மொத்த பேரையும் போட்டு தள்ளுவோம், நம்ம காசு எடுத்துன்னு செட்டில் ஆகும் இப்படின்னு தெளிவாக பிளானை போட்டு வராங்க. இப்போ கட்டி போட்ட டைமில் தான் லைட்டாக இவங்களுக்குள்ளே சண்டை போடாமல் நார்மலாக பேசிக்கிறாங்க. லீசாவும் சொல்கிறா, நீ ஏதாச்சும் பண்ணுவேன்னு தான்டா நானும் நினச்சேன், டேரியை கூட நான் அப்படி இப்படி இருந்தேன்னு சொன்ன தெரியுமா, அன்றைக்கி நீ இருக்கிறேன்னு தெரிஞ்சு தான் நான் அதெல்லாம் பண்ணேன், அப்போயாச்சும் நீ எனக்காக சண்டை போடுவேன், எனக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு நினச்சேன்,
எல்லாத்துக்குமே பயந்து பயந்து ஓடிட்டு இருக்கடா, எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற விஷயத்தை அவளுமே தெளிவாக சொல்கிறா. நம்மளுக்கும் இவன் நம்மளை ஹீரோவாக தான் ஆக்க ஆசைப்பட்டுருக்கிறா, நம்ம தான் அதை புரிஞ்சிக்காம வில்லத்தனை காமிச்சிருக்கிறோம், நம்ம இவளை தப்பாக நினச்சிவிட்டோம்னு சொல்லி லைட்டாக ஃபீல் பண்ணுறா. அப்படியே அங்கே ஒரு பால் இருக்குது, அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இர்றா இவனுங்க எல்லாரையும் நான் போட்டு தள்ளி என் பொண்டாட்டியை காப்பாற்றுறேன் அப்படின்னு லைட்டாக இப்போ ஹீரோயிசன் காட்ட நினைக்கிறாரு. ஹலோ சார், சூச்சு வருது, ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னால் இந்த மொட்டை தலையும் தான் குழந்தை தரமானவன்ல அவன் வந்து என்கிட்ட எஸ்கேப் ஆக பார்க்குறியா, இரு உள்ளே ஏதாச்சும் நீ ஆயுதங்கள் வச்சுருக்கிறியா, அது ஏதாவது எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறியா, நம்மளால் உள்ளே செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்னு மொட்டை தலையை உள்ளே அனுப்ப. டேய் நான் ஆல்ரெடி வெளியிருந்தே எடுத்துகிட்டு போயிட்டுருந்தான்னு இந்த பாலை எடுத்து ஷூவோட சாக்ஸில் போட்டு ஓங்கி மொட்டை தலை என்ன பொழுக்குன்னு ஒன்று கொடுக்க அவன் மயக்கம் போட்டான். பார்த்தல்ல ஹீரோவாக மாறிட்டண்டி உன் புருஷன் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அந்த லேடி கேரக்டர், அதுவும் கிறுக்குத்தனமான கேரக்டரில் வா 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 இந்த சந்தோஷமான நியூஸை நம்ம கசமசா பண்ணியே கொண்டாடுவோம்னு அவங்க 2 பேரும் கசமசாக்கு தயாராக. அந்த மொட்டை தலை எங்கே போனான், அவன் என்ன அமைதியாக இருக்கிறான், அவன் ஏதாச்சும் இதுங்க பண்ணிடுச்சிங்களான்னு. அதுக்கப்புறம் ஓகே இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க, நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுங்க 2 ஆஹா இந்த புருஷன் முட்டாட்டி பிடிங்கிடான்னு சொல்லி இப்போ கலவரமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஹீரோயின் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், நான் கர்ப்பமாக இருக்கிறேன், ஒரு கர்ப்பமான ஒரு பொண்ணை நீ கொலை பண்ணுறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா, இந்த குழந்தைக்கு காரணம் என் புருஷனே இல்லை, நானும் வேற ஒருத்தரும் ஒன்றா இருந்தோம், அதை என் புருஷன் வேற பார்த்துட்டான், ஆனால் அவனால் உண்டான கர்ப்பம் தான் இது இப்படின்னு இந்த கதையெல்லாம் சொல்ல நம்ம ஹீரோ கேரக்டர் கேட்டு கோவம்லாம் பண்ணல, அவள் காதலை புரிஞ்சிக்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லி இன்னும் ஃபீல் பண்ணுறான். இந்த மொட்டை தலையும் கொடூரமானவன்லாம் இல்லை, குழந்தை தரமானவன் தான். சரி உன்னை மட்டும் தான் கொல்றேன், உன் குழந்தைய கொல்ல மாட்டேன், அதனால ஒழுங்காக கோஆபரேட் பண்ணி உன் தலையிலே சொல்கிறான், வயிற்றுல சுட மாட்டேன். அங்கே நம்ம என் பொண்டாட்டி கொண்டா நான் சும்மா விட மாட்டேன்டான்னு ஏகிரி வந்து இந்த மொட்டை தலையினே அடிச்சு போட்டு தள்ளி போடுறாரு. இப்போ 2 பேருமே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அப்போ நம்மளால ரொம்ப தியாகியாக ஃபீல் பண்ணி இங்கேருந்து தப்பிச்சாலும் உன் குழந்தைய அவன் கூடவே நீ நல்லா இருமா, நீ போமா அப்படின்னு நம்ம டியூட் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி நீ நல்லா இரு நீ தூரத்துலேருந்து நல்லா இருக்கிறத நான் பார்த்து ரசிச்சா போரும்னு ஓவரா பெருந்தமையாக பீத்திக்கிறாரு. அடே குறிகட்ட குக்கரு, நான் அந்த மொட்டைகிட்டேருந்து தப்பிக்க போட்ட விட்டுடா இது. தமிழ் சினிமாலேருந்து ஹாலிவுட் சினிமா வரைக்கும் கர்ப்பமான பெண்மணினா எவ்வளோ பெரிய கொடூரமான வில்லனாக இருந்தாலும் கொஞ்சம் இறக்க காட்டுவான்டா, அதுக்காக போட்ட விட்டுடா இது. நான் ஏன்டா இன்னொருத்தனால கர்ப்பமாகணும், அதை ஏன்டா இந்த மொட்டைகிட்ட நான் போய் சொல்லணும், ஏன்டா நீ இன்னும் புரிஞ்சுக்காம இருக்குன்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி கத்துறா. சூப்பர் ஆக்டிங், நான் இது வரைக்கும் இப்படி நடிச்சு நான் பார்த்ததே இல்லை, நானே நம்பிட்டேன்னா பாரு அப்படின்னு நம்மால் அந்த சுச்சுவேஷனில் இவருடைய ஆக்டிங்கை வேற பாராட்டுறாரு. அதுக்குள்ள மெயின் வில்லன் வந்து ஒளிஞ்சிக்கிட்டது போகிறோம், என்ன உள்ளுக்குள்ள குசு வெளியே வாங்கடாடே அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணா 2 பேரும் எகிரி பாஞ்சிக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப்பு ஆவறாங்க. ஒரு வழியாக 2 பேரையும் லாக் பண்ணிவிட்டு ஓவராக ஆட்டம் காமிச்சு விட்டீங்க, உன் தலையவே தேங்காய் சட்டி மாதிரி ஆக்குறேன்னு சொல்லி பண்ணும்போது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸு. அப்படியே காரில் வந்து ஹீரோவோட அப்பா இறங்குறா. அப்படி இவர் எப்படா இந்த இடத்துக்கு வந்தார்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக். 6 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பக்கமாக போன அவங்க அப்பாவோட நண்பர், இல்லை மாப்பிள்ள உன் இடத்தோடைய ஜன்னலை யாரோ உடச்சி விட்டாங்கடா, யார் இந்த வேலையை பார்த்தாங்கன்னு தெரியலடான்னு விஷயத்த சொல்ல நம்மால் டென்ஷனாக என் வீட்டுக்கு ஒன்றுனா என் பையனுக்கு ஒன்றுனா கூட நான் சும்மா விடுவேன், என் வீட்டுக்கு ஒன்றுனா நான் சும்மா விட மாட்டேன்டான்னு நம்மளால காரை தூக்கின்னு அப்படியே கிளம்பி வந்து சேர்ந்துருக்குற. அப்படி இவங்க அப்பா இவர மாதிரி சாஃப்டானவர்லாம் இல்லை, அவர் வார்லேயே போய் சண்டை போட்டவர், அதனால துப்பாக்கி தூக்கி மொட்டை தலையினை மொத்தமாக முடிச்சு விட்டாரு. அடுத்து இவங்களையும் சமாளிக்க பார்க்க அதுக்குள்ளே இந்த வில்லன் கேங்கு அவங்க அப்பாவையும் கதையை முடிச்சு விட்டாங்க. டேனும் லிசாவும் காரில் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி அதையுமே இந்த வில்லன் கேங்கு லாக் பண்ணி விட்டாங்க. ஹீரோயின் எப்பா எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும்னு போட்டை நோக்கி ஓடுறா, இவனும் பின்னாடியே துரத்திக்கிட்டே போகிறான். இங்கே நம்ம ஹீரோவான டேனு இதுக்கு மேலே பயந்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது, என் பொண்டாட்டியை நான் தான்டா காப்பாற்றி ஆகணும்னு முதல்ல அந்த கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த லேடி அதோடைய காலை மொத்தமாக உடச்சி விட்டு லிசா உன்னை காப்பாற்ற நான் வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஓடி வராப்படி. ஆக்சுவலாக படத்தோட ஸ்டார்டிங்கில் போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு போட்டுத்தள்ள வந்த நம்ம டேனு இப்போ போட்டில் வில்ல வந்து போட்டுத்தள்ள போகிறான்னு நம்மளால் உயிரை பணைய வச்சு அவளை காப்பாற்றவே வந்துட்டார். வாவ் வாட் அ சேஞ்ச் ஓவர். இப்போ அவர் வழியாக போட்டில் குதிச்சு வில்லன் கதையை முடிச்சு ஹீரோயினை காப்பாற்றிட்டாரு. வெயிட் இதோட கதை முடியல, இதுக்கு மேலே தான் நல்ல காண இவங்க வாழ்க்கையில் ஆரம்பமாகுது. இவங்களும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதை விட முக்கியமாக இவங்க தலைப்பு செய்தியிலேயே வரவும் எல்லா பக்கமும் இவங்கள பற்றின பேச்சு தான். இவர் டைரக்டர் வேற இல்லை, ஸோ இதையே படமாக பண்ணுங்கன்னு சொல்ல அதில் லீசாவையே ஹீரோயினாக நடிக்க வைக்க இவரும் நினைக்கிறாரு. அதன்படி அங்கே ஹீரோவை லாக் பண்ணி ரேகிங் பண்ணாங்க தெரியுமா, போட்டு அவரை கசப்புசா பண்ணுறலாம் நினச்சாங்களே, அந்த சீனை மாற்றி விட்டு ஹீரோயிசமாக ஆக்கி இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த கேங்கே போட்டு வெளுவெளுன்னு வெளுக்கிற மாதிரி நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக மாற்றி விட்டார். ஸோ ஃபைனலி போட்டு தள்ள ஆசைப்பட்ட 2 பேருமே ஒன்று சேர்ந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு விட்டாங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வேறு ஏரியாவில் இருக்கிற படங்களை நிறைய நம்ம சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க. மறக்காமல் மூவிஸ் வித் மனிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.